ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான ரேண்டம் நம்பரை வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வெரிஃபை ஆகிடுச்சா, அப்ரூவ்ட் ஆகிடுச்சா, ரிஜெக்ட் ஆகிடுச்சான்றத எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tneonline.org இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கான ஷெடியூல் பற்றி பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு எப்போ ரேண்டம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11/6/2025 அன்னைக்கு உங்களுக்கான ரேண்டம் நம்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்றது பார்த்தா ரொம்பவே கவுன்சிலிங் அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சி சென்டர் ஆன்லைன். அதாவது நீங்கள் அட்மிஷன் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்ற மாரி டிஎஃப்சி சென்டர், நீங்கள் உங்களுக்குன்னு அப்ளை பண்ண சொல்ல ஒரு டிஎஃப்சி சென்டரை கொடுத்துருப்பீங்க. அந்த சென்டர்லேருந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான தேதி 10/6/2025 20/6/2025 வரைக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆயிருக்கா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அப்ளிகேஷன் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. பொறுமையாக இருக்குன்னா இன்னும் 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வெரிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே ஓகே அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ்டு அக்செப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிமார்க்கில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, நீங்கள் ரீஅப்லோட் பண்ணுங்கன்னா அப்போ நீங்கள் ரீஅப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்டிங் இருக்குது அப்படின்னா இன்னும் உங்கள் அப்ளிகேஷனை பார்த்தா அவங்க வெரிஃபிகேஷன் உங்கள் டாக்குமெண்ட்ஸை மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணலான்னு அர்த்தம். விரைவில் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 27/6/2025 அன்னைக்கு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கு 28/6/2025 2/7/2025 டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ரேங்க் லிஸ்ட் எனக்கு தப்பாக இருக்குது அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான ஷெடியூல். ஸோ இப்போ உங்களுக்கான ரேண்டம் நம்பரை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதேமாரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையான்றதை பார்க்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது TNEA 2025 ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் கரண்ட்லி இன் ப்ராக்ரஸ். Please regularly check your certificate verification status online and respond promptly to any query, especially if you receive a call from TFC to a registered mobile number. ஓகே, அதாவது உங்களுக்கு டிஎஃப்சிலேருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏதாச்சும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் திரும்ப சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது. பட் இருந்தாலும் ரெகுலராக வெப்சைட் மூலமாக செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎஃப்சி சென்டர்லேருந்து உங்களை யூசர் நேம் பாஸ்வேர்டில் எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு இருக்கும், பெண்டிங்னா பெண்டிங்னு இருக்கும், கரண்ட்லி இன் ப்ராசஸ்னால் இன்னும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு லாகின் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் போயிட்டு மெயில் ஐடி, நீங்கள் இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண சொல்ல மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோடு கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை திரும்பக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டாங்க. அதாவது கீழே இருக்க பாருங்கள் ரேண்டம் நம்பரு. ஸோ அதுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே இப்போதைக்கு பார்த்தா இன்னும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணலை. ஸோ இதுக்கு கீழே பார்த்தா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்னு அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க.
இன் ப்ரோக்ரஸ்னால் உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்தா ப்ரோக்ரஸில் இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்னு அர்த்தம். இது அப்லோட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது, அதுக்கு கீழே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ்னு கொடுத்து அதுக்கு கீழே அதுக்கான ரிமார்க்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெண்டிங்கில் இருந்தால் அப்ளிகேஷன் பெண்டிங்கில் வச்சுருக்கான்னு அர்த்தம். ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ரீசப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த ஸ்டேட்டஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இதாங்க உங்களுக்கான ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ரூவல் ஆச்சா இல்லையான்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறும். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.